ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனார் கமலத் திருமா மகள் குழனன் தானே வைகுந்தம் தரும். இந்த பூலோகத்திலே எம்பெருமானை அடைவதற்கு பல வழிகள் உண்டு. கர்மத்தால், ஞானத்தால், பக்தியால், பிரபக்தியால், ஆச்சாரிய அபிமானத்தால் அடையலாம். இந்த 5 வழிகளிலும் பக்தி செலுத்துவது தான் முதல்லையே இந்த கலியுகத்தில் ரொம்ப சுலபமானது. ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு யுகங்களிலே ஒவ்வொரு விதமான பக்தி இருந்தது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். ஒரு யுகத்திலே யாகங்கள் செய்ய வேண்டும், ஒரு யுகத்திலே தானங்கள் செய்ய வேண்டும், அடுத்த யுகத்திலே எம்பெருமானை பற்றிய அந்த கைங்கரியங்களை செய்ய வேண்டும். கலியுகத்திலே அவனுடைய நாம சங்கீர்த்தனமே போதும் என்றார்கள். நாமமானது எல்லாவற்றையும் கொடுக்க வல்லது. அந்த நாமத்தை எங்கு சொல்ல வேண்டும், யார் சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும்னா ஆழ்வார் சொல்றார், எங்கனம் சொல்லிலும் இன்பம் பயக்குமே. எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லுவதற்கு தகுதி வேண்டியதில்லை. யாகம் செய்ய வேண்டும் என்றால் அந்த வர்ணத்திலே பிறந்திருக்க வேண்டும், அதற்குரிய மந்திரங்கள் தெரிந்திருக்க வேண்டும், அதற்குரிய பொருள்கள் வேண்டும். ஆனால் அவனுடைய நாமத்தை சொல்லுவதற்கு வாயில் உண்டே நமோ நாரணா என்று ஓவாது உரைக்கும் உரை உண்டேங்கிறார். சொல்லுவதற்காக யாரிடத்தையும் போய் இரவல் எதுவும் கேட்க வேண்டியதில்லை. வாயை திறந்தால் அங்கேயே நாக்கு அதில் ஈரம். அந்த நாமத்தை சொல்லலாம். வாயில் உண்டே நமோ நாரணா என்று ஓவாது உரைக்கும் உரை உண்டே என்ன. அப்படி இருக்கக்கூடிய வழியிலே அந்த நாமத்தை சொல்லுவதற்காக பல வழிகள் இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் சுலபமான வழியாக இருக்கக்கூடியது சகஸ்ரநாமம். அந்த சகஸ்ரநாமம் 1008. அந்த 1000 நாமங்களை சொல்லுவது என்பது எல்லாராலும் முடியாது. அதற்கு ஒரே வழி சுருக்கமாக சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று ராமநாமத்தை சொன்னால் போதும் என்றார். அந்த ராமநாமமானது எல்லாவற்றையும் கொடுக்க வல்லது. குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியனார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரச் செய்யும் நீழ்விசும் அருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயினச் செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அந்த நாராயண நாமத்தை சொன்னால் போதும். நாராயணன் வேறல்ல, ராமபிரான் வேறல்ல, அவரே இந்த உலகத்திலே அவதாரம் பண்ணினார். விண்மீது இருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றுள் எங்கும் மறைந்துரைவாய் என்று சொல்லி பரத்வ வியூக விபவ அந்தரியாமித்தம் அச்சாவதாரம் என்று 5 நிலையிலே இறைவன் இருக்கின்றான் என்பதை, அந்த விண்மீது இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் மண்மேல் இருக்கிறான், மலை மேல் நிற்கின்றான் அவன்தான். அவனே என்ன செய்கிறான் என்றால் மண்மீது உழல்வாய் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை எடுத்து இந்த உலகத்திலே வந்தார். அதற்கடுத்து இவற்றுள் எங்கும் மறைந்து உறைவாய், எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளும் நினைத்தாலும் சரி நினைக்காவிட்டாலும் சரி அவனுடைய ஒவ்வொருவனுடைய உள்ளத்துக்குள்ளும் இல்லை என்று சொல்லுவனுடைய நெஞ்சுக்குள்ளும் இறைவன் தான் இருக்கின்றான். கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தரும் கரந்து எங்கும் பரந்துடன் இவை உண்டகரணே என்றார். எம்பெருமான் ஒரு காலத்திலே இந்த உலகத்தை தன்னுடைய நாபிக்கமலத்திலே வைத்து காத்தான். உலகமுண்ட பெருவாயா என்றார் ஆழ்வார். அந்த உலகமுண்ட பெருவாயனா இருக்கக்கூடியவன் எல்லா வஸ்துக்களும் தான் அடங்கி இருக்கின்றான். தனக்குள் அடக்கி இருக்கக்கூடிய வஸ்துக்குள்ளே தான் அடக்கின்றிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு தான் வாசுதேவன். எல்லாவற்றுக்குள்ளையும் தான் வசிக்கின்றான், எல்லா வஸ்துக்களுக்கும் தனக்கு இருப்பிடமாக இருக்கின்றான். அவன் விஷ்ணு. எனவே அப்பேற்பட்ட எம்பெருமான்
மலைமேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய். திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய எம்பெருமானும் அவன்தான். மண்மீது உழல்வாய் இவற்றுள் எங்கும் மறைந்துரைவாய்னா எல்லா வஸ்துக்களிலும் அவன் எம்பெருமான் கலந்து இருக்கின்றான். அப்பேற்பட்ட எம்பெருமானை ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் காலத்திலே நம்மால் இருந்தோமா சேவிக்க முடியுமானா முடியாது. பார்க்கடலிலே சென்று சேவிக்கலாம் என்று சொன்னால் பார்க்கடல் போய் நாம் வர முடியாது. ஏன்னா அதற்குரிய சக்தி நம்மகிட்ட இல்லை. பரமபதத்தில் போய் சேவிக்கலாம் என்று சொன்னால் அதற்குரிய எம்பெருமான் அருள் செய்தால் அல்லது நாம் அங்கு செல்ல முடியாது. அந்தரியாமையாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் இழைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அழைப்பினை அன்பு அவர்கண்ணை மொய்த்து விளக்கினை விதியில் காண்பார் மெய்மையே காண்பிப்பாரேனார். இருந்து முன் இமையை கூட்ட வேண்டும், இழைப்பினை இயக்கம் நீக்க வேண்டும். ஒன்று அசையப்படாது, இருந்த இடத்திலேயே ரெண்டு புருவ மத்தியிலே தன்னுடைய சிந்தனையை வைத்து எம்பெருமானை நோக்கினோம் என்று சொன்னால் அதிலே விளக்கினை விதியில் காண்பார் மெய்மையே காண்பிப்பார் என்றார். அதில் தான் அங்கே எம்பெருமான் தோன்றுவான்ங்கிறார். அது எத்தனை பேர்த்துக்கு முடியும்? ஏன்னா நமக்கு கண்ணை திறந்தாலே வேறு சிந்தனை, கண்ணை மூடினாலோ என்னென்னமோ சிந்தனை. அப்படி இல்லாமல் இருக்க வேண்டும், அதுவும் முடியாது. அப்பொழுது நமக்கு சுலபமாக இருக்கக்கூடிய ஒரே வழி அர்ச்சாவதாரம். எல்லாவற்றையும் காட்டிலும் மானிடருக்கு அர்ச்சாவதாரம் எளிது என்றால் துண்ணுபுகள் மாறனைத்தான் சூழ்ந்து என்றார். சுலபமாக இருக்கக்கூடிய வழி அர்ச்சாவதாரம். இந்த அர்ச்சாவதாரம் என்று சொல்லக்கூடியது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், உலகத்திலே கண்டறிந்த தோளான் கணைகளிலே காண்பதற்கு நன்கறிந்த நாவலஞ்சூழ் நாடு. இந்த நாடானது பரமபதநாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், பார்க்கடலில் இருக்கக்கூடிய எம்பெருமான், ராமகிருஷ்ணாதி எம்பெருமான் கால் நிலம் தோய வந்த அவதாரங்கள் 24 அவதாரங்கள். அந்த அவதார காலங்களிலே நாம் இல்லனத பொழுது பின்புள்ளார்க்கு நினைத்த பொழுது மழை பெய்த காலத்தில் மழை நீர் பிடிக்கலாம். எங்கோ இருக்கக்கூடிய திருப்பார்கடல், அந்த திருப்பார்கடலிலே சென்று அந்த தாகத்தை குடிக்கலாம் என்று சொன்னால் நம்மளால் முடியாது. பூமிக்குள்ளே இருக்க நீரையும் எடுத்து குடிக்க முடியாது. சுலபமாக குடிக்கக்கூடிய ஒரே வழி எது என்று சொன்னால் அதில் தேங்கிய மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம். அப்படி தேங்கி இருக்கக்கூடிய எம்பெருமான் 108 திவ்ய தேசங்களிலே எழுந்துள்ளிருக்கார். அதில் பூலோகத்தில் 106 தேசங்கள் என்று சொன்னால் மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி முழுவதுமே தேசமாகத்தான் சொல்லப்படுது. ஆனால் பல தேசங்களிலே இறை நம்பிக்கையே கிடையாது. இறைவன் ஒருவன் உண்டு என்ற நம்பிக்கையோ இறைவனை பற்றிய சிந்தனையே கிடையாது. ஆனால் நம்முடைய பாரத தேச பரதகண்டமாக இருக்கக்கூடிய இந்த நம்முடைய தேசம் இருக்கின்றதே, இதற்கு நன்கறிந்த நாவலஞ்சூழ் நாடு என்று சொல்லி ஆழ்வார் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட இந்த நாவலஞ்சூழ் நாடாய் இருக்கக்கூடிய இந்த பரத கட்டத்திலே 20ஆம் சோழம், 9ஆம் பாண்டி, 13ஆம் மலைநாடு, 6ஓடு 8 தொண்டைய வடநாடு, கூறு திருநாடு ஒன்றாக கொள் என்று சொல்லி 108 திவ்யதேசங்களை பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் தன்னுடைய ஒரே பாசுரத்தில் கணக்கிடுகிறார். அதிலே மலைநாட்டு திவ்ய தேசங்கள்னு சொல்லி 13 திவ்ய தேசங்கள். 13 திவ்ய தேசங்களும் ஒன்றுக்கொன்று எம்பெருமானுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. திருவனந்தபுரம் எம்பெருமான் பள்ளி கொண்ட கோலத்தில் இருக்கார். இந்த திவ்யதேசமாக இருக்கக்கூடிய திருவட்டாறு, திரு என்று சொல்லக்கூடிய பிராட்டியானவள் நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் இங்கு அர்ச்சாவதாரத்திலே எழுந்திருக்கிற பொழுது அந்த அர்ச்சாவதார எம்பெருமானை பூமி பிராட்டியானவள் மேலே தூக்கி ஒரு மேட்டு பகுதியில் வைத்திருக்கின்றார் என்று இந்த உயரமான சன்னதியை பார்க்கிற பொழுது இது உயர்ந்த இடமாக தோணுகிறது. இதை சுற்றி என்ன இருக்குன்னா, எப்படி திருவரங்கத்தை சுற்றி மாலையாக காவிரி ஆறு ஓடுகிறதோ
அதே மாதிரி இங்கு அந்த பரளியாறும் கோதையாறு என்று சொல்லக்கூடிய 2 ஆறுகள் எம்பெருமானை திருவருளி கொண்டு தன்னுடைய கைங்கரியமாக அழைத்து கொண்டு செல்கிறது. குடதிசை முடிய வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரணவனை துயிலுமா கண்டு உடலெனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. திருவரங்கத்திலே எம்பெருமான் குணதிசை மொழியை வைத்து குணதிசை பாதம் நீட்டியுள்ளார். அங்கு தெற்கு திசையாக இருக்கக்கூடிய அந்த இலங்கையை விபீஷண ஆழ்வானுக்கு அருள் செய்வதற்காக திரும்பியிருக்கார். இங்கு பெருமாள் மேற்கு பக்கமாக திரும்பியிருக்கார். எம்பெருமானானவர் ஏன் பள்ளி கொண்டிருக்கின்றார்? உறங்குவது போலே உலக மெல்லணையான் என்று திருக்கோட்டியூரில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அந்த மெல்லணையிலே உறங்குவது போல யோகு செய்த பெருமான்கிறார். அப்படி யோகு செய்து கொண்டு ஒரு குழந்தையை பெற்றவருக்கு இரவுல தூக்கம் வராது. இந்த குழந்தையை எப்படி படிக்க வைக்கிறது, எப்படியெல்லாம் நாம் அதை கடத்தேற்றுவது என்று சிந்திப்பார். எம்பெருமான் 14 உலகங்களில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களையும் படைத்து அழித்து காக்கக்கூடிய வல்லமை உடையவன் ஆகினாலே இங்கு என்ன செய்கிறார் என்றால், உறங்குவது போல நம்முடைய உறக்கம் போலே எம்பெருமானுடைய உறக்கம் இல்லை, நம்முடைய பிறப்பு போலே எம்பெருமானுடைய பிறப்பும் இல்லை, நம்முடைய இறப்பு போலே எம்பெருமானுடைய இறப்பு இல்லை. கண்ணனாக வந்தால் ஒரு வேடனாலே அம்பிடப்பட்டான். ராமனாக வந்து தன்னுடைய சோதிக்கு செல்லுகிற பொழுது புல் எறும்பாதி ஒன்றின்றியே நட்பால் அயோத்தியில் வாழ் சராசரம் முற்றமும் நட்பாலை குறித்தவன் நான்குகனார் பெற்ற நாட்டுடைய என்று சொல்லி அவ்வளவு பேரையும் பரமத்துக்கு அழைச்சிட்டு போனார். அங்கு என்ன நடந்தது என்றால், நம்ம மாதிரியே இந்த உடம்போடு வந்தாலும் எம்பெருமானுக்கு நமக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு வித்தியாசமான திருமேனி. அவருக்கு இருப்பது திருமேனி, நமக்கு இருக்கக்கூடியது தேகம். சரீரம் தேகமானது வளருவது, சரீரமானது இழைத்து வருவது. நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். இந்த சரீரம் மாதிரி எம்பெருமானுக்கு இல்லை. இது பஞ்ச பௌதிகங்களால் ஆனது. நீராய் நிலனாய் தீயாய் பிரானாய் நெடுவானாய் என்பது போல இந்த உடம்பானது எப்படி இருக்குன்னு சொன்னா, தண்ணீராலையும் மண்ணாலையும் காற்றாலையும் உஷ்ணத்தாலையும் வெற்றிடத்தாலையும் ஆகுது. இந்த 5 சேர்ந்தது தான். ஆத்மா பிரிகிற பொழுது என்ன போகுது? முதல்ல அந்த உடம்பிலிருந்து ஆத்மா பிரிந்த உடனே வெப்பம் போயிடும், அந்த உஷ்ணம் இருக்காது. உஷ்ணம் இருக்கிறதுனால நமக்கு என்னன்னா, என்ன போட்டாலும் நம்மளுடைய வயிறானது ஜீரணிக்குது. அந்த உஷ்ணம் தொடர்ந்து இருக்கணும். 98.8ன்னா அது கரெக்டாக இருக்கணும். அது கம்மியானாலும் பிரச்சனை, கூடினாலும் பிரச்சனை, ஜீரணாகாது. இருக்க வேண்டும் என்பதற்காக ரிப்பேர், அதில் ஏதாவது கொஞ்சம் கூடுது குறையுதுன்னா வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம். ஆனால் அந்த உடம்பை சரியாக வைத்திருக்கிறானே என்பதுதான் அவனுக்கு என்ன செய்கிறோம்? ஒன்றுமில்லை, ஒரு கையெடுத்து இடுவது ஒரு தண்டம். அப்படி கையெடுத்து வணங்கினால் போதும், கீழே விழுந்து சேவிச்சா போதும். இடுவது ஒரு தண்டம், இழப்பது கேவல சம்சார சம்பந்தம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் என்பதெல்லாம் நம்மை விட்டு ஒரு நாள் விலகிச் செல்லக்கூடியது ஆகினாலே அதை விடுனா விட்டுறதில்லை, பாசத்தை விடுவது. பெறுவது என்ன என்றால் பரமபதம் ஆகினாலே இந்த உடம்பானது அப்பேற்பட்டது. இந்த உடம்பானது மாதிரி எம்பெருமானுக்கு இல்லை. அதுக்கு பேர் என்ன செய்யுமா? திவ்ய மங்கள விக்கிரகம். திவ்யமாக இருக்கக்கூடியது. அந்த திவ்ய மங்கள விக்கிரகமானது எங்கெங்கு எழுதி இருக்கிறோ அதுக்கெல்லாம் திவ்ய தேசம் என்று பெயர். திவ்யம் என்றால் புனிதமானது, உயர்ந்தது, எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட திவ்ய தேசங்களிலே 108 திவ்ய தேசங்களிலே அதிகமான திவ்ய தேசம் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆரோடு ஈரட்டு தொண்டை அவ்வடநாடு கூறு திருநாடு ஒன்றாக கொள்ளா ஒரு 4-5 திவ்ய தேசம் தான் வடநாட்டில் இருக்கு. பத்ரியாசிரமம், அயோத்தி, நைமிசாரண்யம், சாளக்கிராமம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுயமிக்க சேத்திரமாக இருக்கக்கூடிய
அத்தனை திவ்ய தேசங்கள்ல 4 தமிழ்நாட்டில் இருக்கு. என்ன வாகனம்னா ஒவ்வொரு அவதாரங்கள்ல ஒவ்வொரு வாகனங்களிலே பிரசித்தமாக இருந்தாலும் கூட எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு உகப்பாய் இருக்கக்கூடிய வாகனம் எது என்று சொன்னால் கருடாழ்வார். பருந்தாட்கழித்து கருள் செய்த பரமன்கிறார். அந்த யானையினுடைய துயரை போக்குவதற்காக எப்படி வந்தார்னா, ஒரு கருடாழ்வார் இருக்காரு, அந்த கருடாழ்வார் மீது ஏறிக்கொண்டு அங்கிருந்து வேகமாக வந்தார். எப்படி வேகமாக வந்தார் என்றால், கருடனுடைய வேகம் தனக்கு பத்தவில்லையா, தான் பறந்து கொண்டு அந்த கருடாழ்வாரை தன்னுடைய காலிலே இடுக்கி கொண்டு வந்தார். இப்போ நாம் ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு வேகமாக போகிறோம். போகும்போது நாம் காலில் இருக்கக்கூடிய காலணி எதற்காக போடப்படுதுன்னா நடக்கிறதுக்காகத்தான். ஆனால் கொஞ்சம் நடந்து சீக்கிரமாக பிடிக்கணும், பஸ்ஸு போயிடும்னா என்ன பண்ணுவோம், 2 கையில் ஒரு 2 அந்த ஜோடி மிதியடியை கையில் எடுத்து பிடிச்சிட்டு ஓடுவோம். ஏன், சீக்கிரமாக போகணும். எம்பெருமான் அருள் செய்வதற்காக கருடாழ்வாரை தன்னுடைய காலிலே இடுக்கிக் கொண்டு பறந்து வந்தார். அப்படி பறந்து வந்து அருள் செய்தவன் எம்பெருமான். அதற்கு வாகனமாக இருக்கக்கூடியது எம்பெருமானுக்கு வாகனம் முக்கியமானா அது கிடையாது. அவனே நினைச்சா அப்படியே எல்லா வஸ்துக்களிலிருந்தும் ஆவி பெருத்து வருவான். ஆனாலும் அடியார்களுக்கு நம்பிக்கை வராது. எனவே எம்பெருமான் பிரணவாகாரமாய் இருக்கக்கூடிய, அந்த பிரணவத்தினுடைய ஒளியாய் இருக்கக்கூடிய, வேதத்தினுடைய சொரூபமாய் இருக்கக்கூடிய கருடாழ்வார் மேலே ஆரோகணித்து வந்தார். கேட்டார், ஏன் அவர் கருடாழ்வார் மேலே வராமல் அவர் மட்டும் வந்திருந்தா என்னன்னா, பெருமாள்னு யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ காவல்துறை அதிகாரி வர்றார், அவருக்குரிய ஆடை அந்த கையில் ஒரு லத்தியோட தலையில் இருக்கக்கூடிய அந்த தொப்பியோடு வந்தால் தான் அதிகாரின்னு ஒத்துக்குவோம், இல்லைன்னா நீங்கள் யாருன்னு கேட்போம். எம்பெருமானுக்கு அடையாளம் எது என்று சொன்னால் கருட வாகனம். அந்த கருட வாகனமானது எம்பெருமானை குறிப்பிட்டு காட்டுவதற்காக அமைந்திருக்கக்கூடிய, எம்பெருமானுக்கு முக்கியமான அடையாளம் சீவச்சம் என்று சொல்லக்கூடிய மறு பெரிய பிராட்டியார். திருவிழா தேவரை தேரேன் மின் தேவன்னா, திருவாய் இருக்கக்கூடிய பிராட்டி தான் முக்கியம். அதே மாதிரி கருடாழ்வாரும் முக்கியம். அந்த கருடாழ்வார் கலியுகத்திலே நமக்காக வந்து அவதாரம் பண்ணினது தான் பெரியாழ்வாராக வந்து அவதாரம் பண்ணினார். பெரியாழ்வார் என்று சொன்னால் அவர்தான் கருடத்தினுடைய அம்சமாக, அதைத்தான் வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமானதால். வேதமானது பிரணவத்தினுடைய விரிவு. பிரணவம் என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து மந்திரம் இருக்கே, அதை பிரிக்கின்ற பொழுது ஆ ஊ மா என்று பிரியும். அந்த 3 எழுத்தினுடைய விவரணம் தான் வேதமே. அந்த வேத சுரூபியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் உலகுக்கு காட்ட வேண்டும் என்று வந்தவர் பெரியாழ்வார். அவருக்கு பெரியாழ்வாருடைய அந்த கிழியறுத்தல் வைபவமானது மதுரையில் நடந்தது. நாராயணனே பரம்பொருள் சொன்னார். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த கல்லிலே கட்டியிருந்த பொற்கிழியானது வளைந்து கொடுத்தது. அந்த வளைந்து கொடுத்த கிழியை அறுத்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தாலென்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று என்று அந்த பெரியாழ்வார் பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான், அந்த பட்டபிரான் கொண்டாடுகிற பொழுது அவரை காண்பதற்காக எம்பெருமான் பரமபதத்திலிருந்து அடியோமோடும் நின்னோடும் என்று சொல்லி அங்கிருந்து அடியார்களை தேடி வருகிறார். வருகிற பொழுது கருட வாகனத்திலே வந்தார். அப்போ இங்கே இருக்கிறது பெரியாழ்வார் கருடாழ்வாருடைய அம்சம் என்று சொன்னால், நித்திய சூரிகளுக்கு எத்தனை இடத்துல வேணாலும் எம்பெருமான் மாதிரியே அவர்களையும் பிறக்க வைக்கக்கூடிய ஆற்றல் எம்பெருமானுக்கு உண்டு. பரம்பதற்கக்கூடிய எம்பெருமானுக்கு திருமேனி முதலே சொன்ன நம் போன்றது இல்லை. அந்த திருமேனி போன்றே நித்தியர்களாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களிலே நித்திய சூரிகள் எம்பெருமானுக்கு ஒரு நாளும் பிரியாமல் கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள். எப்பொழுதும் கைங்கரியம் தான். அவங்க கைங்கரியத்தை தொடர்ந்து செய்வார்களாம். அங்கே என்ன கைங்கரியம்? இதே மாதிரி அங்கேயும் திருமஞ்சனம் உண்டு, இதே மாதிரி அலங்காரம் உண்டு, இதே மாதிரி எம்பெருமானுக்கு புறப்பாடு உண்டு. இதெல்லாம் அங்கே நடக்குமா? ஆனால் நம்ம மாதிரி குறிப்பிட்ட நேரம் நிமிஷத்துலாம் கிடையாது.
அங்கே என்ன பண்ணுறாருன்னா, சூட்டுநன் மாலைகள் தூயன ஏந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரானிற்கு அங்கு ஒரு மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து இவர் ஏற்றுவன் போல் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயிரம் கும்பிடுக்கேனார். அந்த பரவத்திலிருந்து வந்து இந்த பூலோகத்தில் வந்துவிட்டு கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுட்டு மேலே போகிற வரையில் அவங்க தூபக்கால் தான் காட்டினாங்களாம். அவ்வளவு அதிகமான நேரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களா, இல்லைன்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் வந்தாரான்னு சொல்லி கேட்டால் அவர் தான் அவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கார். அப்பேற்பட்ட ஒரு அவதாரம் அளவுக்கும் திருவாராதனை நடைபெறும். ஒரு அவதாரத்தை ஒரு தூபக்கால் காட்டுகிற நேரத்திலே செய்யக்கூடிய ஆற்றல் எம்பெருமானுக்கு உண்டாகினாலே அப்பேற்பட்ட எம்பெருமான் மதுரை எம்பதியிலே கருடாரூபனாக காட்சியளித்தார். இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் கருடாழ்வாருடைய பெருமையினால்தான் பெருமாளுக்கு இப்பவும் எல்லா திவ்ய தேசங்களிலும் 5ஆம் நாள் கருட சேவை. கருடாழ்வார் கருட வாகனத்திலே புறப்பாடு. அந்த கருட வாகனத்திலே புறப்பாடு என்று சொன்னாலே எம்பெருமான் எப்படி எந்த அலங்காரங்களில் இருந்தாலும் அது எம்பெருமான் என்ன கருடாழ்வார் எப்படி இருப்பானா, 2 கையை நீட்டி அப்படியே இருப்பார், 2 கையில் 2 திருப்படி. பரபிரமும் எம்பெருமான் தான். சத்தியம் சத்தியம் என்று சொல்லுவது போலே 2 கையை வைத்துக் கொண்டிருப்பாராம். அப்பேற்பட்ட எம்பெருமான் கருடாரூபனாய் காட்சியிலே அதை காட்சியை கண்டவர்கள் தான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு செந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் விரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் மலமார்பணியில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்று சொல்லி பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் சங்கு சக்கரங்களுக்கும் சேர்த்து மங்களாசாசனம் செய்தாராகினாலே அதே மாதிரி நாமும் ஒவ்வொரு பெருமாளை சேவிக்கிற பொழுதும் கருட சேவை என்று சொன்னாலே தப்பாக அருள் செய்வார். அவரிடத்தில் இருக்கக்கூடிய வாகனம் நினைத்த பொழுதே வரும். அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதம் கருதுமிடம் பொருது புலர் தான். அப்படி நினைச்சா அப்படி வந்துடுவார். அப்பேற்பட்ட எம்பெருமான் அருள் செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு திவ்ய தேசங்களும் போற்றப்பட வேண்டிய தேசங்கள் என்று சொன்னால் நாடு, திவ்ய தேசங்கள் என்று சொன்னால் எம்பெருமான் உகந்தள் இருக்கக்கூடியது. இது ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்டது. மங்களாசாசனம் என்று சொன்னாலே சாசனம் என்றால் எழுதி வைப்பது, மங்கள ஆசனம் என்று சொன்னால் வாழ்த்துவது. எப்படி வாழ்த்திருக்காங்க? 4000 திவ்ய பிரபந்தங்களிலே வாழ்த்திருக்கின்றார்கள். இந்த திவ்ய தேசத்துக்கு 10 பாசனம், 10 பாசனங்களிலே நம்மாழ்வார் அருள் செய்திருக்கின்றார். அந்த 10 பாசனங்களிலும் எம்பெருமானுடைய பெருமைகளை 10 பாசனத்தில் எப்படி அவரால் அருள் செய்ய முடியும்னா எம்பெருமானுடைய பெருமையை 1000 பாசனங்களையும் சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறார்? 10 பாசனங்களிலே அருள் செய்திருக்கக்கூடிய பெருமை நம்மாழ்வாரிடத்திலே பாசனம் பெற்ற பெருமை இந்த திருவாட்டாற்றான் எம்பெருமான் இருக்கின்றானே அவருடைய வாட்டாற்றான் அடி வணங்கே என்கின்றார். இதுதான் வள்ளுவர் சொன்னார். அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்க்கெல்லாம் பெருவாழி நீத்தல் அறிகின்றார். அந்த அந்தனனுடைய திருவடியை சேர் என்று சொன்னார். வள்ளுவரும் அதைத்தான் சொன்னார், ஆழ்வாரும் அதைத்தான் சொன்னார். அதாவது வாட்டாற்றான் அடிவணங்கி மாஞால பிறப்பறுப்பான் கேட்டாயே மடனெங்கே கேசவன் என் பெருமானை பாட்டாய பல பாடி பழவினைகள் யார் அறுக்க முடியும்? எம்பெருமானார். அதை அறுக்குவதற்கு என்ன வழி என்று சொன்னால் பாட்டாய பல பாடி பழவினைகள் பற்றதுக்கு நாட்டாரோடு இயல் ஒழிந்து நாம் என்ன செய்யணும்னா நாட்டு மக்களோடைய அவங்க கோவிப்பாங்க, அவங்க சங்கடப்படுவாங்க என்பதற்காக அவருடைய வீட்டில் போய் வந்தியா கேட்டியான்னு பொழுத போக்காமல் எம்பெருமானுடைய திருவடி வாரத்திலே பொழுத போக்கணும். எம்பெருமானுடைய திருவடி அழகை வர்ணித்து ஆழ்வார்கள் பாடிய பாசனங்களை சேவிக்கணும். பாட்டாய பல பாடி பல வினைகள் பற்றதுக்கு நாட்டாரோடு இயல் ஒழிந்து நன்னினம் நாராயணமே. அப்பதான் நமக்கு எம்பெருமானுடைய திருவடியை கிட்டும் என்று அருள் செய்திருக்கின்றார். அப்பேற்பட்ட திருவடி வாரத்திலே எங்களுடைய அறக்கட்டளையானது ஒரு சிறு கைங்கி, அது ரொம்ப சின்ன விஷயம். அது ஒன்று நம்முடைய முயற்சியெல்லாம் உங்களுக்கு தான், அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா எங்களாலெல்லாம் அது முடியாது. அந்த திருநாழ்வாரை எழுந்துருள பண்ணுவதற்கு ஒரு சிறு உதவி, சிறு கைங்கி. ஆனால் அவன் தந்ததை அடைவுகிற கொடுப்பில் களவு வழிபடணும். அவன் கொடுத்தது அவனுக்கே கொடுக்கணும். அதை எப்படி நம்ம கொடுத்ததாக ஆகும்? எம்பெருமானுடைய தான் இந்த வஸ்து. அதாவது இந்த கை எம்பெருமான் கொடுத்தது.
வாய் அவன் கொடுத்தது. பேசவரில் தென்னரங்கன் பேரெல்லாம் பேசுக வாய், கேசவனை காண்க விழி, கேட்க செவி, காது அவன் கொடுத்தது, கை அவன் கொடுத்தது, எல்லாம் அவன் கொடுத்தப்ப இதை செயல்படுறது மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்கு? நாம் ஏதாவது கெடுக்கிறது வேணால் செய்யலாம், கையை போய் இடிச்சுக்கலாம், காதை கெடுத்துக்கலாம், கண்ணை கெடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் எம்பெருமானுடைய பொருளை எம்பெருமானுக்கே செய்வதற்கு எம்பெருமான் ஒரு வாய்ப்பளித்ததுனால அந்த கருட வாகனம் மதுரை எம்பதியிலே பெருமாள் கருடாரூபனாக வந்த பெருமாளுக்கு தங்க கருட வாகனம் எழுந்தருள பண்ணப்பட்டது. அதே சென்னை ஸ்ரீ பாஷ்யகார சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவருடைய பெரும் முயற்சியினாலே பல திவ்ய தேசங்களிலே பல வாகனங்கள் எழுந்தருள் பண்ணி வரக்கூடியது. திருவாட்டாத்தான் எம்பெருமானுடைய திருவிழாவுக்கும் ஒரு கருட வாகனத்தினுடைய ஒரு சிறு பகுதியை செய்து கொடுப்பதற்கு பெருமாள் கருணை காட்டினார். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய கருணை பெரிய அளப்பெரியதாகினாலே அந்த எம்பெருமானுடைய திருவடியை வணங்கி தொடர்ந்து நம்முடைய கைங்கரியங்கள் தீவதேசங்களுக்கு பண்ண வேண்டும். என்ன தீவதேசங்களுக்கு செய்ய வேண்டும் என்றால், சில இடங்களிலே தீவதேசங்களிலே கேட்பாரற்று கிடக்கும். பல இடங்களிலே பெருமாளுடைய சன்னதிகள் என்று சொன்னாலே அது பெருமாள் கோயில் அப்படித்தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் அந்த தீவதேசங்களுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒரு சின்ன சின்ன பணிகள் செய்தாலும் போதும், பிள்ளை பிடிங்கினாலும் போதும். ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் பறந்து பறந்து போய் மங்களாசாசனம் பண்ணார். நாம் அந்த அளவுக்கு செல்ல வேணாம். அந்த திவ்ய தேசங்களிலே சென்று உங்களை முடியும்னா ஒரு ஒட்டலையாக அடிங்க, ஒரு சுண்ணாம்படி வெள்ளை அடிங்க, ஏதாவது முடிஞ்சு சின்ன சின்ன கைங்கரியங்களை செய்தோம் என்று சொன்னால் எம்பெருமான் திருவுள்ளம் உகக்கும். எம்பெருமானுடைய திருவுள்ளம் எப்பொழுது உகக்கும் என்றால், நம்முடைய உடலை எம்பெருமான் தேகமாக இருக்கக்கூடியது நமக்கு எப்படியோ அதே மாதிரி திவ்ய தேசங்கள் எம்பெருமானுடைய திருமேனி ஆகியனாலே அந்த திருமேனியெல்லாம் சுத்தப்படுத்துவது, அதை சரி செய்வது, புதுசாக நிர்மாணம் பண்ண வேண்டாம். இருப்பதை காபந்து கற்றுக்காத்தாலே போதுமாகினாலே அப்பேற்பட்ட இந்த திவ்ய தேசங்களுக்கெல்லாம் நம்மால் உயர்ந்த முடிந்த கைங்கரியங்களை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இப்பேற்பட்ட வாய்ப்பை அடியனுக்கு அருளிய இந்த திருவாட்டாத்தான் எம்பெருமான் இருக்கின்றாரே ஆதிகேசவ பெருமாள், அவருடைய திருவிடி வாரத்தில் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜருடைய அருள் நாளும் நேற்று நமக்கெல்லாம் ஒரு பொன்னாள் என்னன்னா மணவாள மாமனியுடைய அவதார தினம். இந்த மாதம் மாதிரி சிறப்பான மாதம் உலகத்திலே கிடையாது. ஐப்பசியில் ஓணம், மகிட்டம், சதயமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தில், ஒப்பே இல்லை இந்த மாதிரி ஒப்பிலவா நாள்கள் உலகத்தில் எப்பவும் பேசுபுகள் பொய்கையார் பூதத்தார் வேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பானார். முதல்ல தோன்றியவர்கள் ஆழ்வார், மற்றவங்கெல்லாம் பிறந்தவர்கள். இந்த 3 ஆழ்வார்களும் எப்படி சூரியன் தோன்றுது, அது யாராலும் பிறப்பிக்கப்படுவதில்லை. அதே மாதிரி 3 ஆழ்வார்கள் தோன்றினார்கள் அந்த மாதம், இந்த ஐப்பசி மாதம். இங்கே உற்சவம் மட்டும் இல்லை, பெரிய சிறப்புடையது. அதே மாதிரி நம்முடைய மணவாள மாமனிகளுடைய அவதாரமும் இந்த ஐப்பசியில் திருமூலம் எனும் நன்னாளே. அப்பேற்பட்ட திருமூல நாளிலே நேற்று அனுபவித்து இன்று தொடர்ந்து வருட சேவை இரவிலே நடைபெற இருக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் இதிலே கைங்கரியம் செய்திருக்கக்கூடிய நம்முடைய கோபால் அவர்களுடைய பணியானது மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் திருவேசனம் ஆலய நிர்வாகிகள் தொடர்ந்து இந்த பணியை இந்த இடத்துல செய்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நான் காலையிலிருந்து இங்கேயே இருந்து பார்த்தேன். ஒவ்வொரு நிகழ்வுகளும் அப்படியே துடிப்போடு உயிர் மூச்சோடு, ஐயோ கைங்கரியம் செய்கிறமே யாருக்காகவும் இல்லாமல் ஓடி ஓடி செய்யக்கூடிய அந்த உழைப்பானது எம்பெருமான் உகப்பான். இந்த காலத்தில் நமக்கு உடனே கை மேலே பலன்லாம் கிடையாது. தென்னை மரம் வச்ச உடனே காய்க்காது, பனைமரம் வச்ச உடனே காய்க்காது. இவர்களுடைய வாழ்க்கை, இவருடைய குழந்தைகள் எதிர்காலத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு எம்பெருமான் அருள் செய்வார் என்று பாருங்கிறேன். ஆழ்வார் எம்பெருமான் ஆகுகிறோம். ஆடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கடகோபன் தண்டபெருள் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ பாம்பியே இன்னும் ஒரு 100 ஆண்டிலும். திருவட்டார் அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் கோவில் 9ஆம் திருவிழாவான இன்று இவ்வளவு தூரம் பக்தியை பற்றி எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு ஆன்மீக சொற்பொழிவாற்றிய அந்த பெரியவரை இந்த கோயில் திருவிழா சார்பில் கோவில் கமிட்டி சார்பாகவும் ஊர் கமிட்டி சார்பாகவும் வாழ்த்துகிறோம்.